ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம உடம்புக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தருகிற சத்தான பழங்களில் ஒன்றுனா கொய்யாவை சொல்லலாம். மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய சுவையான கொய்யா பழங்களை டயட்டில் சேர்த்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொய்யா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா பழங்களில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி இருக்குல்ல, இது நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்து இதன் மூலமாக பல்வேறு நோய் தொற்றுகள்லேருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட விட்டமின் சி அளவு 4 மடங்கு கொய்யாவில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளோட மூலம் அப்படின்னு கூட இந்த கொய்யா பழத்தை சொல்லலாம். இது நம்மளோட உடலில் இருக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படக்கூடிய சேதத்தை கூட தடுக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுல கொய்யா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா பழங்களில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது செரிமான ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், மலச்சிக்கல், பிற பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கிறதுல கொய்யா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொய்யாவில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கொய்யா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ இருக்குல்ல, அது நம் கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இது நம்மளோட பார்வை திறனை மேம்படுத்துது. அதோடையே பல்வேறு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த கொய்யா பழத்துக்கு இருக்கு. வயது முதிர்ச்சியால் ஏற்படும்ல அந்த பார்வை இழப்பை சரி செய்ய கொய்யா ஜூஸை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரலாம். இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுல கொய்யா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், இது மாதிரியான முக்கிய சத்துக்கள் ஹேருக்கும் நம்மளோட சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்து இதெல்லாம் நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த கொய்யா பழம் இருக்குல்ல, இது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளார வைக்குது. இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை கூட குறைக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டா போதும். உண்மையில் ஒரு வாழைப்பழத்துலேயும் ஒரு கொய்யா பழத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே அளவு பொட்டாசியம் இருக்குது. கருவுறுதலை ஊக்குவிக்கிறதுல கொய்யா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொய்யாவில் இருக்கக்கூடிய மாங்கனீஸ் இருக்குல்ல, இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து மற்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்களை உடல் சரியாக உறிஞ்சுறதுக்கு உதவுது. கொய்யாவில் மற்றொரு முக்கிய நன்மை இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, கருவுறுதலை ஊக்குவிக்க உதவக்கூடிய ஒரு கனிமமான போலேட் சத்து இந்த கொய்யாவில் இருக்குது. அதனால கொய்யா பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக கருவுறுதல் கூட ஊக்குவிக்கப்படுது. 100 கிராம் கொய்யா பழத்தில் வெறும் 68 கலோரிகளும் 8.92 கிராம் சர்க்கரையும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வாரி வழங்கக்கூடிய, அதுவும் மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழமான கொய்யா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். சீசனில் கொய்யா பழத்தை மிஸ் பண்ணாமல் இனிமேல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.